வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்த பருவ காலங்களில் நம்மை அச்சுறுத்தும் நோய்களில் நிமோனியா முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என மருத்துவர்கள் சொல்கின்றனர். ஒவ்வொரு குளிர்காலத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோருக்கு சுவாச தொற்று போன்ற கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தி வருகிறது. தடுப்பூசிகள் மற்றும் சுகாதாரம் முக்கியமான தடுப்பு நடவடிக்கைகளாக இருந்தாலும் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டுதான் வருகிறது. கடந்த நவம்பர் 3ஆம் தேதி திருநெல்வேலியில் நிமோனியா காய்ச்சலுக்கு 3.5 வயது குழந்தை உயிரிழந்ததும் நம் அனைவரின் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அத்துடன் காய்ச்சலால் ஒரே நாளில் 32 பேர் பாதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் சொல்கின்றன. காலநிலை மாற்றத்தால் காய்ச்சல், சளி போன்ற பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்படுவதாக மருத்துவத்துறை சார்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று உலக நிமோனியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 12ஆம் தேதியன்று நிமோனியா நோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும், அதன் தடுப்பு மற்றும் சிகிச்சை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்தவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நிமோனியா காய்ச்சல் பற்றியும் அதனை வராமல் தடுப்பது எப்படி என்பது பற்றியும் நுரையீரல் நிபுணர் திருப்பதி அவர்களிடம் பேசினோம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். ஒவ்வொரு வருடமும் இந்த நவம்பர் 12ஆம் தேதி உலக நிமோனியா தினம்னு அனுசரிக்கப்படுது. அது என்னதான் நம்ம வேக்சின் போட்டாலும் இல்ல நிறைய முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் இந்த மழை காலத்திலயும் அதை தொடர்ந்து வர அந்த குளிர்காலத்திலயும் நிமோனியா காய்ச்சல், இன்னும் நுரையீரல் பாதிப்பு, இந்த மாதிரி சளி தொல்லை அதிகம், இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. கடந்த வாரத்துல கூட திருநெல்வேலியில நிமோனியானால ஒரு குழந்தை இறந்ததா ஒரு செய்தி ஒண்ணு வந்தது. இத நிமோனியானா என்ன, இத தடுக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் நம்ம பண்ணலாம், அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா டாக்டர்? கண்டிப்பா சொல்லாங்க. ஒரு பல்மனாலஜிஸ்ட் அப்படிங்கிற முறையில நிமோனியா அப்படிங்கிறது நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு தீவிர தொற்று அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த தொற்று அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு பாதிப்புகள், உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு காமன் இன்ஃபெக்ஷன் அல்லது ஒரு கோல்டு இதெல்லாமும் நிமோனியாவா இருக்கா இல்லையான்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு சாதாரணமா இருமல் சளி இருக்கு, மூக்கு ஒழுகிறது இருக்கு அப்படின்னா அது ஒரு மைல்டு அலர்ஜி அல்லது இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். அதே ஒருத்தருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, தீவிரமான வலி இருக்குது, செஸ்டனோட சைட்ஸ்ல வலி நிறைய இருக்கு, மூச்சு இழுக்கும் போது அதிகமாகுது, மூச்சு திணறல் இருக்கு, இருமுனா ரத்தம் வருது, சளி நிறைய வருது, ஒரு ஹை கிரேட் டெம்பரேச்சர் இருக்கு, குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட இயல்பான நிலைமை குறும்புத்தன்மை இல்லாம இருக்கிறது, டல்லா இருக்கிறது, இரிட்டபிளா இருக்கிறது, உணவு வேணான்னு சொல்றது, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுல ஹேண்டில் பண்ற விஷயம் இல்ல. அது நிமோனியாவோட அறிகுறியா இருக்கலாம். நிமோனியானா என்ன? நுரையீரல்ல ஒரு கிருமினால ஏற்படுற தொற்று தான் நம்ம நிமோனியான்னு சொல்றோம். அது ஒரு வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், ஃபங்கையா இருக்கலாம், அல்லது டியூபர்குலோசிஸ், பாரசைட்ஸ் நிறைய இருக்கு. காமனா நம்ம பாக்குறது, எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசன்ல பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் மற்றும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இதனோட அறிகுறிகள் மைல்டா இருக்கும் பொழுது லேசா இருக்கலாம். நான் சொன்ன அந்த வார்னிங் சைன்ஸ் இருந்தா உடனே டாக்டரை பார்க்கணும். அடுத்து டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சளி பரிசோதனை பண்ணலாம். இந்த த்ரோட் ஸ்வாப்னு சொல்லக்கூடிய நவீன முறையில என்ன வகையான வைரஸ் இருக்குதுங்கிறத நம்ம அந்த PCR பேஸ்ட் டெஸ்டிங்ல ரொம்பவே தெளிவா நம்மளால சொல்ல முடியும். ரிசல்ட்ஸும் இன்ஸ்டன்டா கிடைச்சிடும். அந்த கிருமி தான் அப்படின்னு நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா அதுக்கான துல்லியமான சிகிச்சையை நம்மளால கொடுக்க முடியும். நம்ம ஒரு பாக்டீரியா இருக்க இடத்துல வைரஸ் மெடிசனோ அல்லது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்க இடத்துல ஆன்டிபயோட்டிக்கா கொடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா அது வேலை செய்யாது. வியாதியினோட தீவிரத்தன்மை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, எல்லாத்துக்குமே இது தீவிரமா தான் போய் ஆகணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், ஒரு சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தை அல்லது ஏஜ் லெஸ் தென் 5 years அல்லது வயது ரொம்ப முதிர்ந்தவங்க 50-60 வயதுக்கு மேல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதய நோய்கள் நிறைய இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, அல்லது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, அல்லது நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் COPD, ILD இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு அபாயத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஒரு ப்ரிசைஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனேயும் இந்த மாதிரி நீங்க சொன்ன சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் நிமோனியான்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சைகள் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்கும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கிருமி தாக்கம் இருக்குதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. அது சில சமயத்துல நம்மளால முடியும், சில சமயம் டெஸ்டிங் பண்ண பிறகு கல்ச்சர்ல ஐசோலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ நாம ஒரு கிளினிக்கல் அண்ட் ரேடியலாஜிக்கல் பேஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இனிஷியலா மெடிசின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
எனக்கு கல்ச்சர் வந்தாதான் நான் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் அதனோட பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சீசன் இதை பேஸ் பண்ணி ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸும் கொடுத்துருவோம். கூடவே சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ், இப்போ ஒருத்தருக்கு பெயின் இருக்கு இல்லது சளியினோட தாக்கம் அதிகமா இருக்கு, சளி எளிமையா கொண்டு வரதுக்கான மருந்துகள் கொடுக்கலாம். மூச்சு திணறல் இருக்கு, வீசிங் இருக்குன்னா அவங்களுக்கு பிராங்கோ டைலேட்டர்ஸ் சொல்லக்கூடிய காற்று ஃப்ரீயா போயிட்டு வரக்கூடிய மருந்துகள் நம்ம நெபுலைசேஷன் எல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் கொடுக்கலாம். அடுத்தது ஆக்சிஜன் குறையுது அப்படின்னா ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு இந்த இன்ஃபெக்ஷன், தீவிரமான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஐவி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதை வந்து முறைப்படி நம்ம மானிட்டர் பண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கலாம். அதோட தீவிரத்தன்மை அதிகமாகும் பொழுது ஆக்சிஜன் வைக்கிறது அல்லது அதை தாண்டி வெண்டிலேட்டரி சப்போர்ட் அப்படிங்கிறது தான் அதனோட சிவியரிட்டி அதிகமாகும் போது நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்கள். எல்லாமே டிசைட் பண்றது வந்து அந்த ஆக்சிஜனோட அளவு ரத்தத்துல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமா நான் கன்சிடர் பண்றேன். ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டேஜ்ல போகாம நம்ம ப்ரிகாஷனா எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம்? அதுதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு மைல்டு சிம்டம்ஸ் தான் இருக்கு, 1 or 2 days கோல்டு காஃப் தான் இருக்கு, பாடி பெயின் இருக்கு அப்படின்னா 1 or 2 days மானிட்டர் பண்ணலாம். எப்ப அது குறைய மாட்டேங்குதோ இல்ல எப்ப நம்மளுக்கு ஃபீவர் வந்து 103, 104 இருக்கு, பாடி பெயின் இருக்கு, வேலையே செய்ய முடியாம இருக்கு, நகர முடியாம இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னா அப்ப வந்து காலம் தாழ்த்தாமல் உடனடியா டாக்டரை கன்சல்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இன்னொரு எளிமையான ஒரு விஷயமும் சொல்லுவேன். எல்லாருக்கும் இப்ப கோவிட் வந்ததுக்கு அப்புறம் கையில பல்ஸ் ஆக்சிமீட்டர்ங்கிறது ஒண்ணு வீட்டுல இருக்கலாம், இல்ல ஒரு அறிமுகமான ஒரு விஷயம் தான். அது ஒரு ரத்தம் கூட தேவையில்லை. இப்ப சுகர் பாக்குறது கூட நம்ம பிரிக் பண்ண வேண்டியிருக்கு, இதுக்கு பிரிக்லாம் கூட பண்ண தேவையில்லை. விரல வச்சு பார்த்தாலே ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு நோயாளிகள் வீட்டுல இருக்காங்க, நான் மேற்கொண்டு முன்னாடி சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆல்ரெடி நுரையீரல் பேஷண்டா இருந்தால் அவங்களா வீட்டுல அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுக்கிறதுங்கிறது டக்குன்னு டாக்டர் போய் பார்க்கணுங்கிறதுக்கு ஈஸி கைடு. ஆக்சிஜன் குறையுதா 90க்கு கீழே, உடனே டாக்டர் போய் பார்த்தலாம், இல்ல எமர்ஜென்சிக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டாக்டர், இந்த நிமோனியா வராம பிரிகாஷன் முன்னெச்சரிக்கையா நம்ம எப்படி தடுக்கலாம்? ஓகேங்க, அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்க, முக்கியமா வயதானவங்க அல்லது குழந்தைகள், இவங்க வந்து ஒரு கூட்டமான இடத்துக்கு போகும் பொழுது க்ளோஸ்டு ஸ்பேசஸ், ஒரு மால் இருக்கு இல்ல ஒரு டெம்பிள் இருக்கு இல்ல மெட்ரோல போறோம், அப்ப வந்து கண்டிப்பா மாஸ்க் என்கரேஜ் பண்றாங்க. நான் கண்டிப்பா மாஸ்க் யூஸ் பண்றது கண்டிப்பா குறையும். அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் ஹெவியா இருக்குன்னா அன்னைக்குதான் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பவே தீர்வேன் அனுப்புனா ஒரு குழந்தை 10 குழந்தைய இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை நம்மளே செல்ஃபா தவிர்த்துக்கலாம். இதை தாண்டி அந்த ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் ஹைஜீன் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மருந்துகள் அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா தடுப்பு மருந்துகள் அப்படிங்கறது தான் நம்ம வேக்சின்ஸ் சொல்றோம். ஸோ வேக்சின்ஸ் எல்லா பாக்டீரியாவுக்கும் எல்லா வைரஸ்க்கும் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. குறிப்பிட்ட சில வைரஸ், உதாரணத்துக்கு இன்ஃபுளுன்சாவுக்கும் பாக்டீரியாவில் நிமோகாக்கைக்கும் வேக்சின்ஸ் இருக்கு. அது போட்டுக்கிட்டா சளியே பிடிக்காது, நிமோனியாவே வராது அப்படின்னு கேட்டா அதுவும் தவறான புரிதல். அது போடும் பொழுது நம்ம இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் தட் பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வந்து பெட்டரா ஆக்குது. ஸோ தட் அந்த இன்ஃபெக்ஷன் நிஜமாலுமே வரும்பொழுது பாடி வந்து ஒரு சிவியரிட்டி ஸ்டேஜை நோக்கி போகாம நம்ம பாடி வந்து நம்மளை பாதுகாக்குது. ஸோ வேக்சின்ஸ் இந்த ரெண்டுக்கும் இருக்கு. இந்த வயதானவங்க அல்லது நுரையீரல் நோய் உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த வேக்சின்ஸ், ஃப்ளூ வேக்சின் வருஷம் போட்டுக்கணும். நியூமோகாக்கல் வேக்சின் உங்க மருத்துவர் அறிவுரைப்படி எடுத்துக்கணும்.